உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா. நாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ங்கிற சாப்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 சாப்டர்லேருந்து மோர் தென் ஒரு 70 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லேயே ஒரு வித்தியாசமான சம்ஸ் எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க. A person was asked to state his age in years. His reply was, take my age 3 years hence, multiply it by 3 and then subtract 3 times my age 3 years ago and you will know how old I am. What was the age of the person? இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட எப்படின்னா ரிடில் மாதிரி தான். எப்படி சொல்கிற ஒரு விடுக்கதை எப்படி கேட்போம் அந்த மாரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, a person was asked to state his age in years. ஒரு பர்சனோட ஏஜ் இயர்ஸில் ஸ்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. his reply was என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, take my age is 3 years hence. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்சனோட ஏஜ் நமக்கு என்னென்னு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா, let the person age. ஓகேவா, என்னது லெட் த பர்சன் ஏஜ் எக்ஸு என்னென்னு தெரியாது. ஸோ என்னது, நான் டேக் மை ஏஜ் 3 years ஹென்ஸு. ஓகேவா, டேக் மை ஏஜ் 3 years ஹென்ஸுனாலே என்ன வரும், ஸோ நான் என்ன பண்ணுறேன் +3 மல்டிப்ளை இட் பை 3. மல்டிப்ளை பை 3ன்னா என்ன, ஸோ 3 × x + 3. டேக் மை ஏஜ் இஸ் 3 years ஹென்ஸுங்கிறதால நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஏஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 3 years ஹென்ஸுங்கிறது நான் +3 மல்டிப்ளை பை 3ங்கிறது 3 × x + 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, அண்ட் தென் சப்ராக்ட். ஓகேவா, 3 times அண்ட் தென் சப்ராக்ட் என்னென்ன, அண்ட் தென் சப்ராக்ட்டுங்கிறதுல என்ன பண்ணுறேன் மைனஸ் போட்டிருக்கேன். 3 times மை ஏஜ். ஓகேவா, 3 times மை ஏஜுங்கிறது என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு 3 years ago. 3 times என்னென்ன, 3 times மை ஏஜுங்கிறதால எக்ஸு, 3 years agoங்கிறதால நான் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன -3. ஓகேவா, மறுபடியும் கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்கள். டேக் மை ஏஜுங்கிறதால நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 3 years ஹென்ஸுங்கிறதால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். மல்டிப்ளை இட் பை 3ங்கிறதால நான் என்ன பண்ணிருக்கேன் 3 × x + 3. நீங்கள் இங்கேயும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரண்ட்லி போட்டுக்கலாம் இல்லை பேக்லி போட்டுக்கலாம். ஸோ அதாவது 3 × x + 3 அண்ட் தென் சப்ராக்ட்டுங்கிறதால மைனஸ் போட்டிருக்கேன். 3 timesங்கிறதால 3 போட்டுட்டு மை ஏஜ் 3 years ago. மை ஏஜுங்கிறப்ப என்னது இங்கே எக்ஸு, 3 years agoங்கிறதால -x. சில பேர் என்ன பண்ணுவீங்க 3x - 3ன்னு போட்டிருக்கீங்க, அப்படி போடக்கூடாது. இந்த 3 timesங்கிறது இந்த டோட்டலாக உள்ளதுக்கு தான். ஸோ 3 × ஓப்பன் த ப்ராக்கெட் x - 3. ஓகேவா, இதுதான் இருக்கிறது முக்கியமான ஸ்டெப். இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டாலே ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரியா, ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படி அப்படியே நீங்கள் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு இது பண்ணிடலாம். சரியா, ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுங்கள். 3 உள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பண்ணணும் 3x + 9 மைனஸ் பண்ண அப்படி என்ன வரும் -3x. இந்த மைனஸ் எப்பயுமே என்னது சைனு வித்து சைனோட தான் நீங்கள் ப்ராக்கெட் ப்ளஸ்ஸுங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மைனஸுங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ -3 × xங்கிறது -3x. இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 3 × 3 விச் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ என்ன ஆகுது, இந்த +3xம் -3xம் கேன்சல் ஆகிடுமா. 9 + 9 என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு 80 years. ஓகேவா, and you will know how old I am. What was the age of the person? So age of the person, ஏஜ் ஆஃப் த பர்சன் என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு 18 years. ஓகேவா, இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். என் பிரதர் இஸ் 3 years elder to me. My father was 28 years of age when my sister was born, while my mother was 26 years of age when I was born. If my sister was 4 years of age when my brother was born, then what was the age of my father and mother respectively when my brother was born? இந்த சம்மில் என்ன சொல்லுவாங்க, பிரதரோட ஏஜ் 3 years elder to. இப்போ என்னோட பிரதர் 3 வருஷம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா my father's age was 28 years when my sister was born. ஓகேவா, என்னோடய ஃபாதரோட ஏஜ் என்ன, என்னோடய சிஸ்டர் பிறக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 28 years, while mother age was 26 years when I was born. எங்கள் அப்பாவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 28 years when sister was born. அம்மாவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 28 years when I was born. If my sister was 4 years of age, சிஸ்டர் என்னை விட 4 வயசு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா when my brother was born. ஸோ எப்போ பிரதர் பிறக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டர் 4 வயசு அதிகமாக இருக்காங்க.
Then what was the age of my father and mother when brother was born? அப்போ பிரதர் பிறக்கிறப்ப வந்துட்டு அப்பாவோட ஏஜும் அம்மாவோட ஏஜும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, it clearly show that ஓகேவா brother was born 3 years elder. ஓகேவா என்னது 3 years elder to me and 3 years elder to me. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா and 4 years after my sister was born. ஓகேவா இதான அர்த்தம். ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவது, பிரதர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட வந்துட்டு அதிகமாக 3 வயசு வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்போ அவங்க அக்கா சிஸ்டர் பிறந்ததுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பிரதர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க என்ன கேட்குறாங்க, ஃபாதர்ஸோட ஏஜும் மதர்ஸோட ஏஜும் எப்போ பிரதர் வாஸ் பார்ன் அப்போ கேட்குறாங்க. அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் வென் பிரதர் வாஸ் பார்ன், ஃபாதர்ஸ் ஏஜ். ஓகேவா இங்கே ஃபாதர்ஸோட ஏஜ் என்ன இருக்குது, ஃபாதர்ஸோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 28. ஓகேவா ஃபாதர்ஸோட ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ மை ஃபாதர் வாஸ் 28 when my sister was born. ஓகேவா when my sisters எப்போ வந்து 4 வருஷம் கழிச்சு பிறந்திருக்காங்க. ஓகேவா சிஸ்டங்க. ஸோ 28 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 38 years. ஃபாதர்ஸ் ஏஜோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு அவங்க அக்கா பிறந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பையன் பிறந்திருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பாவோட வயசு அவங்க அக்கா வந்துட்டு 4 வருஷம் வந்துட்டு அந்த பையனை விட 4 வருஷம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் 28 + 4 அப்போ வந்து 32 years. எப்போ அந்த பையன் பிறக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா 32 years-ஆக இருக்குது. இப்போ பாருங்கள் மதர்ஸ் ஏஜ் பாருங்கள், மதர்ஸ் ஏஜ் when brother was born. இங்கே மதர்ஸோட ஏஜ் என்ன கிடையாது, while my mother was 26. ஓகேவா என்னது while my mother was 26 when I was born. ஓகேவா அப்போ என்ன ஆகுது, when my brother is elder to me தானே, my brother is என்னது 3 years elder to me தானே. அப்போ என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன் 26லேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னை விட வந்துட்டு என் பிரதர் என்ன 3 years வந்துட்டு எல்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட ஏஜ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்துட்டு 3 years இது பண்ணுறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 23 years. ஓகேவா ஸோ அப்போ இப்படி தான் வரும். ஃபாதர்ஸ் ஏஜ் வென் பிரதர் வாஸ் born 28 + 4 which is equal to 32. மதர்ஸ் சின்ன டெக்னிக்காக தான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு புரியாது, கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி வரும். பட் நீங்கள் ரியலாகவே வந்து யோசிச்சு பார்த்தீங்க, நிதானமாக இருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஒரு வாட்டிக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன், நான் ஏன் சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம போகலாம். தேர்ட் சம் பாருங்கள். ஐஷாஸ் ஃபாதர் வாஸ் 38 years of age when she was born while her mother was 36 years old when her brother 4 years younger to her was born. What is the difference between the ages of her parents அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐஷாஸ் ஃபாதர்ஸ், ஐஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களோட அப்பா ஃபாதர்ஸ் வாஸ் 38 years of age when she was born. ஐஷா பிறக்கிறப்ப என்ன, ஐஷாவோட ஃபாதர் ஏஜ் என்ன விச் இஸ் ஈக்குவல் டு 38 years. ஓகேவா while her mother age was என்ன 36 years old when her brother 4 years younger to her. ஓகேவா அவங்க அம்மாவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 36 years. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா when her brother 4 years younger to her to her. ஓகேவா எப்போ அப்போ ஐஷா பிறக்கிறப்ப என்ன அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 36 years-ஆக இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். ஓகேவா இப்போ பாருங்கள் மதர்ஸ் ஏஜ், mother's age when Aisha was born. Mother's age in when Aisha was born என்ன which is equal to 36 years. ஓகேவா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஐஷா பிறக்கிறப்ப தான். ஏன்னா மதர்ஸ் ஏஜ் வந்து 36 years when her brother 4 years younger to her. ஓகேவா எப்போ அவளோட பிறக்கிறப்ப என்ன ஆகுது, அவங்க 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 தம்பியோட வயசு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 4 years younger to her
was born. So அப்போ என்னாவது mother's age when Aisha was bornங்கிறப்ப என்னாவது which is equal to 36. Aisha's father was 38 years of age. So Aisha's father's age when Aisha was born which is equal to என்ன 38 plus என்னாவது நம்ம ஒரு 4 ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஆட் பண்ணா which is equal to என்னாவது 42 years ஓகேவா இப்போ என்னாவது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆகுங்க இப்போ வந்துட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க ஓகேவா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர் ஏஜஸ் which is equal to another 42 minus 36 okay which is equal to another 6 years ஏன்னா இங்கே படி பாருங்க 12 6 by 2 6 ஓகேவா which is equal to அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன which is equal to 6 years ஓகேவா இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டாக பாருங்க if 6 years are subtracted from the present age of Gagan and then remainder is divided by 18 then the present age of his grandson Anup is obtained. If Anup is 2 years younger to Madan whose age is 5 years then what is the Gagan's present age அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்மில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா if 6 years are subtracted from the present age of Gagan ஓகேவா இப்போ ககனோட ஏஜ் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ 6 years is subtracted என்ன எக்ஸ் மைனஸ் 6 and the remainder is divided by 18 என்னன்னா which is divided by 18 which is equal to the remainder of then the present age of grandson Anup is obtained நம்ம ஃபைனலாக என்ன ஆகுது கிராண்ட்சன்னோட அனூப் வந்து நமக்கு ஃபைனலாக வந்துட்டு ஆப்டெயின் கிடைச்சிருது if the Anup is 2 years younger to Madan whose age is 5 years then what is Gagan's present age ஓகேவா இப்போ என்ன சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறேன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இடத்துலேருந்து எடுத்துகிறேன் ஓகேவா if Anup is 2 years younger to Madan whose age is 5 years ஓகேவா அப்போ என்ன ஆகுது அனூப்போட ஏஜ் பாருங்கள் அனூப்போட ஏஜ் எப்படி அப்படின்னா if Anup is 2 years younger to Madan ஓகேவா 2 years younger அப்போ அனூப் ஏஜ் என்ன அது 5 years so 2 years younger to na minus 2 which is equal to என்னது which is equal to 3 years அப்போ அனூப்போட ஏஜ் என்ன எடுத்துருக்க 5 minus 2 which is equal to 3 இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் then what is the Gagan's present age அப்போ என்ன அது ககனோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா which is equal to x years ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் ககனோட ஏஜ் எனக்கு என்னன்னு தெரியாது நான் எக்ஸ் ஓகேவா இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க if 6 years are subtracted from the present age of ககனோட present age என்ன இதுதான் ககனோட present age x 6 years அப்போ என்ன ஆகுது x minus 6 years is subtracted from Gagan's present age என்ன x minus 6 divided by and the remainder is divided by 18 and the remainder is divided by 18 which is equal to another 3 ஓகேவா ஏன்னா அனூப்போட ஏஜ் என்ன which is equal then the present age of grandson Anup is obtained ஓகேவா இதான் வந்து அனூப்போட கிராண்ட்சனோட ஏஜ் இப்போ பண்ணணும் x minus 8 which is equal to 18 into 3 which is equal to 8 3s are 24 2 1 3 is 3 which is equal to 54 x minus 6 there x is equal to 54 plus 6 x ஓட வேல்யூ என்ன which is equal to 60 ஓகேவா ஸோ இப்போ ககன்ஸோட ப்ரெசன்டேஜ் என்ன விச் இஸ் ஈக்குவல் டு 60 ஓகேவா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக கேட்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கேயோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும் தேங்க்யூ